அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திரு மணி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். விஜய் அவர்களின் தாவேகாவின் 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெற இருக்குது. மாநாடு பந்தல்ல பாத்தீங்கன்னா முகப்புலேயே நடுவுல விஜய் இருக்க மாதிரியும் ஒரு பக்கம் அண்ணா, இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் வரலாறு திரும்புகிறது போட்டிருக்காங்க. எப்படி 1967 அண்ணா அவர்களும் 1977 எம்ஜிஆர் அவர்களும் வென்றது போல வரலாற்றை மாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு கோஷத்தோட முன்னெடுக்கிறாங்க இல்லையா இந்த மாநாட்டை? எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது இந்த வரலாறு திரும்புதுன்றது ஒரு பழம்பெரும் சொல்லாடல். இதை யார் சொன்னான்னா ஆங்கிலத்தில் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா ஹெகல்னு ஒரு தத்துவ ஞானி சொன்னான், கேள்விப்பட்டிருக்கு. அந்த ஹெகல் யாருன்னா மார்க்ஸுக்கே முன்னோடியவர். நீங்கள் மார்க்ஸை படிக்கிறீங்கன்னா ஹெகலை படிக்காமல் மார்க்ஸை படிக்க முடியாது. வரலாறு திரும்புகிறதுன்றது அந்த வாக்கியத்தோட ஒரு பாதி, இன்னொரு பாதியை சேர்த்து சொல்லலை விஜய். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப், ஃபஸ்ட் டைம் அஸ் ட்ராஜடி, செகண்ட் டைம் அஸ் ஃபால்ஸ். வரலாறு ஒவ்வொரு முறையும் திரும்ப திரும்ப நிகழும். முதல் முறை துன்பியல் நாடகமாக இருக்கும், 2வது முறை கேலி கூத்தாக இருக்கும். ஸோ இன்னைக்கு இப்போ மதுரை அருகே நடக்கக்கூடிய அந்த மாநாட்டில் வரலாறு திரும்புதுன்னு அண்ணாதுரையையும் எம்ஜிஆரையும் போட்டு நடுப்புறந்தி ஒரு அப்படியே பாஞ்சு வர மாதிரி ஒரு வீடியோ போடுறாங்கல்ல விஜய். இது வரலாறு திரும்புகிறதுன்னு போட்டதோடு இல்லாமல் முதன்முறை துன்பியல் நாடகம், 2வது முறை கேலி கூத்துன்னு போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். நீ ஒரு விஷயத்த உனக்கு தேவையானதை எடுக்கிறீன்னா நீ மொத்தமாக எடுக்கணும். உனக்கு பாதி மட்டும் நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கேலி கூத்து. இது கேலி கூத்து தான். இது எம்ஜிஆர் சொந்தம் கொண்டாடி வந்த எத்தனையோ பேர் காணாமல் போயிருக்காங்க. எம்ஜிஆரை சொந்தம் கொண்டாடி வந்த எத்தனையோ பேர் இன்று காணாமல் போயிருக்கிறார்கள். விஜயகாந்த் வந்தார், காணாமல் போனார். கமல் கூட காணாமல் போனார். இதை தவிர எண்ணிலடங்காதவர்கள் காணாமல் போனாங்க. அதில் இவரும் ஒரு லிஸ்ட்டில் சேருவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இது ஒன்றும் டேக் ஆஃப் ஆகுன்ற மாதிரி எனக்கு தோணலை. அவருடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் சிவா, அவர் அக்டோபர் 27 விக்ரவாண்டியில் கரெக்டாக 9 மாதங்களுக்கு முன்பு முதல் மாநாடு. சரியா இப்போ 9 மாதங்கள் கிட்டத்தட்ட 9 மாதங்கள் கழித்து 2வது மாநாடு போடுறாரு அவர். இந்த இடைப்பட்ட 9 மாத காலத்தில் அவருடைய அரசியல் என்ன? மெச்சத்தகுந்ததாக தமிழக அரசியலில் அவருடைய பங்களிப்பு என்ன? எத்தனை முறை மக்கள் போராட்டங்களுக்கு தெருவுக்கு வந்திருக்கார், அல்லது கருத்து தெரிவிச்சிருக்கார், அல்லது செய்தியாளருடன் உரையாடி இருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட இதுவரை சந்திக்காத 1.5 ஆண்டுகள் ஆகிறது சரியாக இந்த மாதத்துடன் அவர் கட்சி ஆரம்பித்து. ஒரே ஒரு முறை கூட செய்தியாளர்களை சந்திக்கவில்லை என்றால் இவர் என்ன அரசியல் கட்சி தலைவர்? இது அவருடைய இயல்பை காட்டலையா? நீங்கள் சினிமாக்காரனாக இருக்க வரைக்கும் பத்திரிகாரனை சந்திக்கிறீங்களோ சந்திக்கலையா அதை கேள்வி கேட்குற உரிமை யாருக்கும் கிடையாது, ரசிகர்களுக்கு கூட கிடையாது. ஆனால் அரசியல்வாதியாக வந்த பிறகு நீங்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கலன்னா அது ரொம்ப ஒரு ஆபத்தான போக்கு. அது உங்களுக்கும் நல்லதில்லை, நாட்டுக்கும் நல்லதில்லை, உங்கள் கட்சிக்கும் நல்லதில்லை. ஒரு அரசியல் கட்சி தலைவர் சமூகத்தோடு எப்படி உரையாடுவார்? த்ரூ மீடியா தான் உரையாட முடியும். மீடியாவே இல்லைன்னா நீ அறிக்கை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பியா? என்ன தான் உங்கள் கட்சியோட ஸ்டாண்டு பல இஷ்யூஸில் தகவலே இல்லையே. 2வது பல விஷயங்கள் உங்களுக்கு கருத்தே இல்லையே. இந்த 9 மாதங்களில் நீங்கள் செய்து கிழித்தது என்ன? போராடுகிற தொழிலாளர்களே அவங்க போராடுற இடத்துல போய் பார்க்கறது ஒரு அடிப்படை மனித பண்பு. அவனை கூப்பிட்டு பார்க்குறீங்க. இது என்னங்க? இது என்ன அரசியலுங்க? இது மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டால் இவர் போக மாட்டார், அவங்கள கூப்பிடுவார். யாராவது போராடுறாங்கன்னா இவர் போக மாட்டார், அவங்க பார்ப்பாங்க. இந்த போக்கு எப்படி? இது என்ன தன்மை இது? அப்போ இது அவருடைய இயல்புன்னா அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கார், யாரோடையும் கலந்து பழகாத ஒரு நபராக இருக்கிறார். அவர் எப்படி அரசியலுக்கு சரியாக வருவார்? அவருக்கு வாய்ஸ், அவருக்கு ஒரு மவுஸ் இருக்குது, அவர் 15% ஓட்டு வாங்கலாம் அப்படின்றதெல்லாம் 20% வரைக்கும் போகலாம். ஓகே, நான் கூட அதை ஒத்துக்கிறேன், ஃபைன். என்ன பலன்? இந்த 15-20% கூட அடுத்த 8 மாதத்தில் நீங்கள் உங்களை எப்படி தகவமைச்சுக்கிறீங்கன்றதை பொறுத்து தானே. நீங்கள் 15-20% வாங்கினா கூட பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது. ஒரு தடவை ஒரே ஒரு சீட்டு ஜெயிக்கிறது கூட 30% கிராஸ் பண்ணணும். ரெட் லைன் 30%. அதை எப்படி நீங்கள் கிராஸ் பண்ண போகிறீங்க? கூட்டணி இல்லைன்னா சாத்தியமே இல்லை. தெளிவான விஷயம் அது. நீங்கள் கூட்டணி போக மாட்டேன்றீங்க, அது உங்கள் உரிமை. இப்போ ரிசல்ட் சைபரு. சீமானாவது மீடியா கிட்ட பேசுகிறாருங்க, தான் கருத்தை சொல்கிறார், பல பேர்கிட்ட சொல்கிறார், நல்லதோ கெட்டதோ இயங்குறாரு. சிவில் சமூகத்தோட தினமும் அவர் உரையாடுகிறார். இது ஒன்றுமே இல்லையங்க. இவர் எப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவர்னு நம்ம ஏற்றுக்க முடியும்? திமுக எதிர்ப்பு என்பது இன்று ஒரு தரப்பினரை விஜய் பக்கம் ஈர்க்க செய்திருக்கிறது. ஏன்னா திமுக, அண்ணா திமுக 2 பேரையும் பிடிக்காத ஒரு மக்கள் கூட்டம் தமிழ்நாட்டில் எல்லா காலத்திலையுமே இருக்குது. கடந்த 4 ஆண்டுகளில் திமுகவுக்கு எதிரான எதிர்ப்பு என்பது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் அறவே இல்லாத சூழ்நிலையில் எதிர்கட்சிகளுக்கு புத்தி இல்லாமல் போன காரணத்தாலேயும் மக்களை பற்றி அக்கறை இல்லாத போன காரணத்தாலேயும் இந்த அமைப்பின் மீது, குறிப்பாக ஆளும் கட்சியின் மீது விரக்தி அடைந்தவர்கள்
செய்வதறியாது திகைக்கிறார்கள். யாராவது ஸ்டாலினை எதிர்த்து பேசுகிறாங்க, திமுகவை எதிர்த்து பேசுகிறாங்கன்னா அவங்க பக்கம் மக்களோட ஈர்ப்பு அதிகமாகுது. ஏன்னா அந்த வேலையை செய்ய வேண்டிய எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் அதை செய்யலை. அண்ணாமலை இருந்த வரைக்கும் ஓரளவாவது இந்த பிஜேபின்னு ஒரு பேர் மக்கள் மத்தியில் இருந்தது. குக்ராம் வரைக்கும் பிஜேபி கொண்டு போய் சேர்த்தார். அவர் நல்லதோ கெட்டதோ ஒரு இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக, ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு எதிராக நெரேட்டிவை பில்டு பண்ணதோ அவர் ஒருத்தர் தான். நிறையா தப்பு பண்ணார், பொய் சொன்னார், அது வேறு விஷயம். பட் அண்ணாமலை இருந்த வரைக்கும் அந்த அரசுக்கு எதிரான ஒரு நெரேட்டிவ் இருந்தது, பிஜேபிக்கும் ஒரு வாய்ஸ் இருந்தது. அவரையும் நைத்துட்டானுங்க, முடிஞ்சு போச்சு கதை. அந்த கட்சியும் காணாமல் போச்சு. இன்றைக்கி அந்த கட்சியில் யார் தலைவர்ன்றது அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கே தெரியுமா நமக்கு தெரியல. எடப்பாடிக்கு இன்னமும் அந்த ஆளுமைன்றது ஒரு முழு அளவில் எடப்பாடி சிஎம்மாக இருக்கும்போது ஸ்டாலின் உக்ரமாக எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மாதிரி இன்றைக்கி ஸ்டாலின் காலத்தில் எடப்பாடியால் இருக்க முடியல. அப்போ மக்களுக்கு இந்த ஆட்சியாளர்கள் மீது இருக்கக்கூடிய வெறுப்புக்கான ஒரு வடிகால் தேவைப்படுகிறது. அது விஜய் வரும்போது அவர் மீது இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பால், சினிமாக்காரர் என்பதாலேயும் கூடுவதால் இன்றைக்கி அவர் பக்கம் மக்கள் பார்வை திரும்புது, அவ்வளோதான். ஆனால் இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோன்னா விஜய்க்கு அரசியல் தேவைப்படுது. என்ன அரசியலை அவர் பண்ணிட்டார்? இந்த பேக்ரவுண்டில் தான் 2வது மாநாட்டை பார்க்கணும். முதல் மாநாட்டுக்கும் 2வது மாநாட்டுக்கும் நீங்கள் என்னத்தை செஞ்சு கீழ்ச்சிங்க? அந்த ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுங்க. என்ன பண்ணீங்க நீங்கள்? பதிலே இல்லையே. மீடியா கவர் பண்ணுது சரி. இப்போ நாளைக்கு பூரா காலையிலேருந்து எல்லா மீடியா அதை தான் போட்டு ஓட்டுவாங்க. இன்றைக்கே கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைன். அது திமுக மேலே இருக்க வெறுப்பும் அதுக்கு ஒரு காரணம். ஏன்னா டிசன்ட்டியாக அலோவ் பண்ணாத திமுக மேலே ஒரு வெறுப்பு மீடியாவுக்கு இருக்குது. நீங்கள் மீடியாவை அலோவ் பண்ணணும் தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு. 4.5 வருஷம் இந்த கவர்மெண்ட் ஆகுது. பல இடங்களில் மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது மிக கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. விலைவாசி மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கு. மாநில அரசின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியை எதிரொலிக்க வேண்டிய மீடியா இன்னமும் 4.5 வருஷத்துக்கு முன்னால் அதிகாரத்தை இழந்த அதிமுக உள் விவகாரத்தில் தான் நாக்கில் பல்ல போட்டு பேசிகிட்டு இருக்கு. அதுவும் அதிமுக பிரதிநிதி இல்லாமல் பேசுது. இதுதான் மீடியாவோட தற்போதைய நிலை. இதில் ஒரு புது கதாபாத்திரம் வரும்பொழுது, லிட்ரலி ஒரு சினிமா ஃபிகர்ன்றதால மட்டும் நான் சொல்லலை, பொலிட்டிக்கல் பிளேயர், ஒரு புதிய கதாபாத்திரம் வரும்போது மக்களோட அக்கறை அவர் பக்கம் கவனம் திரும்புது. மீடியா ஒளி வெள்ளம் பாயுது. அவரால் அதை எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுன்றதான் கொஸ்டின். குறிப்பாக நாளைக்கு நடைபெற மாநாட்டில் பார்த்தீங்கன்னா திமுக தரப்புலேருந்து நிறைய நெருக்கடிகள் கொடுக்குறாங்க அப்படின்னு தாவேகா தரப்புலேருந்து குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இது வழக்கமான குற்றச்சாட்டுங்க. இது யார் கட்சி யார் ஆரம்பித்தாலும் இது நடக்கிறது தான். 72, 77 எம்ஜிஆருக்கு திமுக கொடுக்காத குற்றச்சாட்டு கிடையாது. 2005 கட்சி ஆரம்பித்தப்போ நம்முடைய விஜயகாந்துக்கு திமுக ஏகப்பட்ட நெருக்கடியை கொடுத்தது. 2006, 7, 8 காலகட்டத்திலலாம். 2005, 6 ஜெயலலிதா கொடுத்தாங்க. 2006லேருந்து 9 வரைக்கும் திமுக கொடுத்தது. இப்போ எடப்பாடி கூட்டத்தில் ஆம்புலன்ஸை விட்றாங்கல்ல, அந்த மாதிரி விஜயகாந்துக்கு இருக்கும்போது மின்தடை, எங்கே பேசினாலும் மின்தடை வரும். இது சகஜம். இதை மீறி தான் நீ வளரணும். இது ஒப்பாரி வச்சு பிரயோஜனம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச அது ஒரு இஷ்யூ இல்லை. தட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம். நீ என்ன பாலிடிக்ஸ் பண்ண அதை சொல்லுன்ற. நான் சொல்கிறது இது பாலிடிக்ஸில் இப்படிலாம் நீங்கள் புலம்ப முடியாது. இது யாராக இருந்தாலும் விட மாட்டாங்க. பொலிட்டிக்கல் ஸ்பேஸை ஜெயலலிதாவும் விட மாட்டாங்க, கருணாநிதியும் விட மாட்டார், திமுகவும் ஸ்டாலினும் விட மாட்டார். அது கிடையாது இஷ்யூ அதுவா? விஜயோட அரசியல் என்ன சிவா, அதை சொல்லுங்க. என்ன வேணும் அவருக்கு? இன்னைக்கு எனக்கு கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, எல்லா கதையும் அது எப்படிங்க? முதல்ல ஆரம்பமே பிள்ளையார் சுழிய கோளாறாக இருக்குதுங்க. பிஜேபி கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரின்றார். அது எப்படி? உன் கொள்கை எதிரி தானே உன் அரசியல் எதிரியாக இருக்க முடியும்? கொள்கை எதிரி வேறையும் அரசியல் எதிரி வேறையும் எப்படி இருக்க முடியும்? அப்போ மறைமுகமாக திமுக நீங்கள் ஆதரிக்கிறீர்களா? சார், உங்கள் கொள்கை எதிரி தான் உங்கள் அரசியல் எதிரியாக இருக்க முடியும். உங்கள் அரசியல் எதிரி தான் உங்கள் கொள்கை எதிரியாக இருக்க முடியும். கொள்கை அரசியலும் விவாகரத்து செய்து கொண்ட கட்டத்தில் தான் கொள்கை எதிரி வேறையும் அரசியல் எதிரி வேறையுமா இருக்க முடியும். முதல்ல ஆரம்பமே கோளாறு, சிந்தனையில் தெளிவு இல்லை. அப்புறம் எத்தனை இடத்துல நீங்கள் மக்கள்கிட்ட பேசியிருக்கீங்க? நீங்கள் யாருன்னா என்னமோ மக்களுக்கு தெரியலையே. மீடியா கிட்ட பேசினா தானங்க தெரியும். உங்களை நீங்கள் ஓப்பன் அவுட்டே பண்ணலையே. இதில் 2 வருஷத்தில் சிஎம் ஆயிடணும்னு ஆசைப்படுறாரு அவர். இப்போ கரெக்டாக அடுத்த எலெக்ஷன் டைமில் அவர் கட்சிக்கு 2 வயசாக இருக்கும். 2 வயசுலேயே சிஎம் ஆகணுமா? எப்படிங்க? அது இயற்கைக்கே விரோதமானதுங்க. ஜெயலலிதாவுக்கு 9 ஆண்டுகள் ஆனது சிஎம் ஆகுது. ஸ்டாலினுக்கு 50 ஆண்டுகள் ஆனது. 50 வருஷம் 50 வருஷம் பொது வாழ்க்கைக்கு பிறகு ஒருத்தர் சிஎம் ஆகுதுன்றது வரலாறு, கின்னஸ் ரெக்கார்டு தான். அது ஒரு மிகப்பெரிய சாதனை, சந்தேகமே இல்லை. நீங்கள் 2 வருஷத்தில் எப்படி சிஎம் ஆவீங்க? சரி, அதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திட்டீங்களா? அதுவும் இல்லை. இதுக்கு மத்தியில் தான் இந்த 2வது மாநாடு நடக்குது. அவங்க மேற்கோள் காட்டுறாங்க இல்லையா, எம்ஜிஆர் அவர்களே அண்ணா அவர்களே 67, 77. ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை மறந்துட்டாங்களா? ஆமாம், அதை மறந்துட்டாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். அதை மறந்துட்டாங்க. எம்ஜிஆர் எடுத்துப்போம். 77 எம்ஜிஆர் சிஎம், 72 கட்சி ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னால் அவர் வரலாறு என்ன? அவர் சினிமா நடிகராகவே இருக்கார். முதல்ல அவர் காங்கிரஸில் இருக்கார். திமுக 49 ஆரம்பித்தப்போ அவர் திமுகவுக்கு வரல. அதன் பிறகு என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே, ஏன்னா 52க்கு பிறகு தான் அவர் திமுகவுக்கு வரார். திமுக இந்தியா சந்தித்த முதல் பொது தேர்தலை புறக்கணிக்குது.
49 கட்சி ஆரம்பிக்கிற திமுக 52 முதல் பொது தேர்தலை புறக்கணிக்கிறது. 57 திமுக கண்டெஸ்ட் பண்ணுது எலெக்ஷனில், 15 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அப்போ திமுகவில் ஆஃபர் பண்ணது எம்எல்ஏ சீட்டு வந்து எம்ஜிஆருக்கு. அவர் வேணான்னு சொன்ன பிறகு தான் அவங்க எஸ்எஸ்ஆருக்கு கொடுக்குறாங்க. எஸ்எஸ்ஆர் 57 எம்எல்ஏ ஆன பிறகு 57லேருந்து 62 அந்த 5 ஆண்டு காலத்தில் எஸ்எஸ்ஆருக்கு கிடைச்ச மரியாதை, 2 பேரும் சினிமாக்காரர்கள், எம்ஜிஆர் எஸ்எஸ்ஆரும். ஆனால் எஸ்எஸ்ஆர் எம்எல்ஏ ஆகணும்னு அவர் கிடைச்ச மரியாதையை பார்த்து எம்ஜிஆருக்கு அப்போ தான் ஞானோதயம் வருது. ஆஹா, அரசியலில் நம்ம இருக்கணும்னா இந்த எம்எல்ஏ பதவி நமக்கு வேண்டும்னார். 62ல் அவர் வந்து எம்எல்ஏ ஆகிறாரு. அப்புறம் 67 ஆலந்தூரில் 67 நினைக்கிறது. ஐ திங்க் இந்த இயர்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். 71 அசம்பிளி கலைஞர் அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் சிஎம் ஆகிறதுக்கு எம்ஜிஆரோட பங்களிப்பு மிக முக்கியமானது. ஏன்னா நெடுஞ்செழியனை பின்னுக்கு தள்ளி இவரை முன்னுக்கு கொண்டு வராங்க. 71 எலெக்ஷனில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில், இந்திரா காங்கிரஸ் கூட்டணியில் எம்ஜிஆர் ஆலந்தூரில் ஜெயிக்கிறாரு. 72 சண்டை வந்து பிரிகிறாரு. 72லேருந்து 77 வரைக்கும் அவர் மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்திக்கிறாரு. திமுகவோடு அண்ணா திமுக ஏற்பட்ட மோதல்ல 18 அதிமுக தொண்டர்கள் கொல்லப்பட்டார்கள். பொலிட்டிக்கல் மர்டர்ஸ். 18 பேர் திமுகவுடைய வன்முறைக்கு பலியானார்கள். 2 கட்சியில் இருந்துமா இல்லை அதிமுகவில் மட்டும் 18 பேர் கொல்லப்பட்டார்கள். அதெல்லாம் டாக்குமெண்டடு. 72லேருந்து 77 வரைக்கும் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நடுப்புற 75ல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு பேர் மாறுது. ஏன்னா இந்திரா காந்தி வந்து எமர்ஜென்சியில் மாநில கட்சிகளை தடை செய்ய போகிறாங்கன்னு ஒரு கருத்து வந்ததால் அந்த 5 ஆண்டு காலத்தில் திமுகவுக்கு எதிராக எம்ஜிஆரோட கட்சிக்கு எதிராக கட்டவிழ்த்து விட்ட வன்முறையில் 18 அதிமுக தொண்டர்கள் கொல்லப்பட்டார்கள். மிகப்பெரிய அளவில் வன்முறை தலைவிரித்தாடியது. 77 எம்ஜிஆர் சிஎம் ஆகிறார். அப்போ நீங்கள் அவரோட அரசியல் வாழ்க்கை எதுலேருந்து பார்க்கணும்? 52லேருந்து 77 வரைக்கும் 25 இயர்ஸ். ஜெயலலிதா 82ல் வராங்க, 91ல் சிஎம், 9 ஆண்டுகள். ஸ்டாலின் சொல்லவே தேவையில்லை. அண்ணா அவர்கள் அண்ணாவோட கதை வேற. அவரு 1900 உங்களுக்கு வந்து அவர் வந்து 20களின் இறுதியிலேருந்தே வராரு. உங்களுக்கு வந்து அவர் திராவிடர் கழகத்தில் இருக்காரு, அப்புறம் திமுகவுக்கு வராரு. எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து 30 ஆண்டுகளுக்கு மேலாக நிச்சயமாக. ஏன்னா அவர் இறந்து போகும்போது சின்ன வயசுல தான், 60 வயசுல தானே இறந்து போனார் அவர். ஸோ அண்ணா அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலான அரசியல் அனுபவம் இருந்தது. அப்போ எல்லாருக்குமே ஒரு ஒரு ஃபெர்டைல் பாஸ்ட்னுவாங்க, அது இருக்குது. 2 வருஷத்துல இந்தியாவில் கட்சி ஆரம்பிச்சு 1.5-2 வருஷத்துல சிஎம் ஆன ஒரே லீடர் என்டி ராமராவ் 82-83. அது வேற காலகட்டம். அதை தவிர வேறு யாருமே இப்படி வந்தது கிடையாது. அது இன்னைக்கு இருக்க அரசியல்ல பணம் எவ்வளோ விளையாடுதுன்னு உங்களுக்கு ரியாலிட்டியாக வைக்கணும்னா அவங்க அண்ணா எம்ஜிஆருக்கு பதிலாக என்டி ராமராவ் போட்டோ வச்சிருக்கணும் இல்லையா? 2 வருஷத்துல வரணும்னா தப்பா வச்சிட்டாங்க. அது அவரை தான் கேட்கணும். திரும்ப திரும்ப வரலாறு திரும்புது. என்ன வரலாறு திரும்புது? நீ வரலாறு திரும்புதுன்னு சொல்றியா? அதை தான் நான் சொல்கிறேன். வரலாறு திரும்புது, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்ன்றதை நீ வந்து அதை தமிழில் ஒரு பாதி எடுத்துக்கிற. நீ அதை மொத்தமாக எடுத்துக்கோ நண்பா. நான் சொல்லுவது அதுதான். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். ஃபர்ஸ்ட் டைம் அஸ் ட்ராஜடி, செகண்ட் டைம் அஸ் ஃபால்ஸ். வரலாறு ஒவ்வொரு முறையும் திரும்ப திரும்ப நிகழும். முதல் முறை துன்பியல் நாடகமாக இருக்கும், 2வது முறை கேலி கூத்தாக இருக்கும். உங்கள் கதை கேலி கூத்தா முடிய போகுதுன்றது தான் விவரம் அறிந்தவர்களின் கணிப்பாகவும் இருக்கிறது. சரி, நான் குறைச்சி மதிப்பீடில் அவரை விஜய, பட்டு அவருடைய அணுகுமுறை வந்து ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இயற்கைக்கு விரோதமானதாகவும் ஆரோக்கியமற்றதாகவும் அவலமானதாகவும் இருக்கிறது. முதலமைச்சரானு விரும்புகிற ஒருத்தர் அரசியலில் எதுக்கு வரீங்க? நீங்கள் என்னத்தை மாற்றத்தை? சீமான் கரெக்டாக தான் கேட்டார். உன் கொள்கை என்ன? கொள்கை தலைவன் ஒரு 5 பேர், இந்த கதைலாம் வேணாது, அவங்க கொள்கை, வாங்க கொள்கை என்ன? புதுசாக ஏதாவது நீங்கள் சொல்லணும்ல. நான் அதை தான் உங்களுக்கு கேட்டேன். முதல் மாநாட்டுக்கும் 2வது மாநாட்டுக்கும் நடுப்புற உங்களுடைய அரசியல் சாதனை என்பது என்ன? கிரவுண்டுக்கே நீங்கள் வரமாட்டேன்றீங்க. போலீஸ் என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து கையது கொண்டு மெய்யது பொத்தி அமைதியாக வாங்கிட்டு போகிறீங்க. நோகாமல் நோம்பு கும்பிட்றதுனாங்க. அது எப்படிங்க சாத்தியப்படும் அரசியல்? இப்போ நம்ம சொன்ன தலைவர்களெல்லாம் கடுமையாக கஷ்டப்பட்டாங்க, உழைச்சாங்க, அடிப்பட்டாங்க, உதப்பட்டாங்க. ஸ்டாலினுடைய விழுப்புண்களுக்கு முன்னால் யாருமே நிற்க முடியாதுங்க இன்றைக்கி தமிழக அரசியல். 1000 விமர்சனம் அவர் மேலே இருக்கலாம். ஸ்டாலினுடைய விழுப்புண்களுக்கு முன்னால் யாராலையும் இன்றைக்கி நிற்க முடியாது தமிழக அரசியலில். 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், சுதந்திர இந்தியா வரலாறின் கருப்பு பக்கங்களில் ஒன்றாக, இன்னும் 100 ஆண்டுகளுக்கு இல்லை, இன்னும் பல ஆண்டுகளுக்கு, பல 100 ஆண்டுகளுக்கு பேசப்பட போகிற அவசர நிலை கால கொடுமைகளை நேரில் அனுபவித்த ஒரு தலைவர். தேசிய அளவில் இன்றைக்கி அதை அனுபவித்து உயிரோடு இருக்கக்கூடிய, ஆக்டிவாக இருக்கக்கூடிய தலைவர்களில் முதன்மையானவர். இப்போ அவருக்கு சேலஞ்சராக நீங்கள் வரீங்கன்னா நீங்கள் ஏதாவது செஞ்சுருக்கணும்ல அரசியல். என்ன செஞ்சீங்க? அப்போ இதை போய் எம்ஜிஆர் ஃபோட்டோவையும் அண்ணாதுரை ஃபோட்டோவையும் போட்டுக்கிட்டு இதெல்லாம் வந்து சும்மா ஒரு சீன் போடுறதுன்னுவாங்கல்ல சிவா, அதுதான் இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தமும் கிடையாது.
ஆனால் அதிமுக இதை அப்ஜெக்ட் பண்ணணும், பண்ணாமல் இருக்காங்கன்னா அவங்க தங்கள் பலவீனத்தை காட்டுகிறார்கள். விஜய் வந்துட மாட்டாரான்னு அதிமுக எல்லா கதவுகளையும் எல்லா ஜன்னல்களையும் திறந்து வைத்து காத்திருக்கிறது. அதனால தான் இதை அலோவ் பண்ணுறாங்க அவங்க. விஜயகாந்த் எம்ஜிஆர் படத்தை போடும்போதெல்லாம் பொங்கி எழுந்த அதிமுக இன்னைக்கு விஜய் எம்ஜிஆர் படத்தை போடும்போது ஏன் அமைதியாக இருக்குது? விவாதங்களை கூட விஜய் விமர்சிக்க வேணாம்னு சொல்லிட்டு மறைமுக உத்தரவு கூட போட்டிருக்காங்க. ஆமாம், அது நமக்கு கன்ஃபார்மாக தெரியாதுப்பா. அது வந்து நம்ம சொல்ல முடியாது, அது ஹேஷியன். நான் விமர்சனம் பண்ணல யாரும் வெளிப்பட. கரெக்ட், நீங்கள் சொல்றது உண்மையாக கூட இருக்கலாம். பட் நான் அது கூட தொட விரும்பல. அது அதிகாரப்பூர்வ உத்தரவின் காரணமானு நான் சொல்ல முடியாது, ஏன்னா என்கிட்ட எவிடன்ஸ் இல்லை. ஆனால் இது பட்டவர்த்தனமாக தெரியுது. இதே விஜயகாந்த் எம்ஜிஆர் ஃபோட்டோவை போடும்போது கச்சை கட்டிக்கிட்டு போய் அதை தடுத்தீங்க. இன்னைக்கு இவர் ஓப்பனா எம்ஜிஆர் ஃபோட்டோ வைக்கும்போது ஏன் ஏடிஎம்கே சைலண்டாக இருக்குது? அப்போ ஏன் சைலண்டாக இருக்குன்னா விஜய் மேலே ஏடிஎம்கேக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. விஜய் வந்தால் தான் திமுகவை தோக்கடிக்க முடியும் விஜய் ஏடிஎம்கே நம்புது. அதனுடைய விளைவு தான் இது. அப்போ இது ஏடிஎம்கேவோட பலவீனத்தை தான் காட்டுது. தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிலிருந்து வைக்கப்படுற விமர்சனம் திமுக எதிர்க்கிற அளவுக்கு பாஜக எதிர்க்கல அப்படிங்கிறது தான். கடைசி நேரத்தில் பாஜக அதிமுக கூட்டணி போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? நாளைக்கு வந்து விஜய் அவர்கள் பேசும்போது பாஜகவை எதிர்த்து பேசினார்னா இந்த இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். நாளைக்கு பிஜேபி எடுத்து பேசினாலும் இந்த சந்தேகம் நீடிக்கும். நாளைக்கு ஒன்றும் பெருசாலாம் அவர் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் அவர்கிட்ட இருந்து வருமா என்பது சந்தேகமே. ஏடிஎம்கே பாஜக கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரின்ற கதையெல்லாம் ரொம்ப நாள் ஓடாது. நீங்கள் திமுகவை வீழ்த்துறது, ஏன்னா திமுக தான் அதிகாரத்தில் இருக்கு. திமுகவை வீழ்த்துறது தான் உங்கள் நோக்கம்னா நீங்கள் அதிமுக தான் சேர்ந்தாகணும். வேற வழியே இல்லை, புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா உங்கள் நோக்கம் வேற. திமுக வீழ்த்துறது உங்கள் நோக்கம்னு நீங்கள் சொல்கிறீங்க, நம்புறீங்க. நான் சொல்கிறது மனப்பூர்வமாக நீங்கள் நம்புறீங்கன்னா அவருடைய நோக்கம் ரெண்டு கட்சியை வீழ்த்துறது. அப்படி ரெண்டு கட்சியை வீழ்த்த முடியாது. அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நான் அதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் மூப்பனார் தான் சொல்றேன். அதிமுகவை வீழ்த்தணும்னா திமுகவோட தான் சேர்ந்தாகணும், வேற வழியே இல்லை. ரெண்டு பேரும் சமமான எதிரி, நான் ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் வீழ்த்தணுன்றதெல்லாம் அபத்தமானது, முட்டாள்தனமானது, கற்பனை கட்டாத அளவுக்கு முட்டாள்தனமானது. 96 ஜெயலலிதா கொடுங்கோல் ஆட்சி நடத்திட்டு இருக்கும்போது ஜெயலலிதாவை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு திமுகவோட சேர்ந்தார் மூப்பனார். தான் உயிரென நேசித்த காங்கிரஸை விட்டு வெளியில் வந்து மூப்பனார் திமுகவோட சேர்ந்தார் 96. அதே திமுகவை வீழ்த்துறதுக்கு 5 வருஷத்தில் அடுத்த அசம்பிளியில் ஜெயலலிதா கிட்ட போய் சேர்ந்தார். வேறு வழி இல்லை, ஏன்னா அவன் போய் பிஜேபி, இவங்க போய் பிஜேபியில் சேர்ந்துட்டாங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாடு அரசியலில் திமுக அதிமுக ரெண்டு பேரில் யார் எதிரின்றதை நீங்கள் முதல்ல முடிவு பண்ணிக்கணும். ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் எனிமே, நான் ரெண்டு பேருக்கும் மாற்றுன்றது அபத்தம். இந்த முயற்சியில் ஈடுபட்டவங்க எல்லாரும் காற்றில் கரைந்து போயிருக்கிறார்கள். அதனால் இந்த கதை இருக்குல்ல, நான் வந்து கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, வெங்காய எதிரின்றதெல்லாம் வேலைக்கு ஆகாது. வாக்கு வங்கி அரசியல் இருக்கீங்க சார், வாக்கு வங்கி அரசியல் இல்லாத சமுதாய இயக்கமாக இருந்தீங்கன்னா இது சாத்தியம் இல்லை, அதை பிரச்சாரம் பண்ணிட்டு போகலாம். நாளைக்கு மக்கள் 30 வருஷம் பொத்தா 50 வருஷம் பொத்தா கூட மாறுறதுக்கு வாய்ப்பு. பட் நீங்கள் ஓட் பேங்க் பாலிடிக்ஸில் இருக்கீங்கன்னா சிவா, ஒரே நேரத்தில் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் உங்களுக்கு எனிமையாக இருக்க முடியும். ஒருத்தர் தான் எனிமையாக இருக்க முடியும், அது நீங்கள் தான் முடிவு செய்யணும். அதனால் இந்த கொள்கை எதிரி அரசியல் எதிரின்றதெல்லாம் கதைக்கு உதவாத பேச்சு. திமுக இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்குது. 26 தேர்தல் திமுக வேணுமா வேணாமா? வேணான்னு முடிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம்கே தவிர வேறு வாய்ப்பே இல்லை. பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் இருந்தாலும் கூட நீங்கள் ஏடிஎம்கேவோட போகிறத தவிர உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. இல்லைன்னா சைபர் இல்லை, எங்களுக்கு வந்து எஸ் பிஜேபி தான் மெயின் எனிமி, ஏன்னா ஏடிஎம்கேவோட இருக்கிறதால அப்படின்னு முடிவு பண்ணாருன்னா அவர் திமுகவோட போகணும். அது வாய்ப்பே இல்லை. இப்போ தனியாக நின்னீங்கன்னா சைபர். அவர் இது வரைக்கும் ஏடிஎம்கேவை தொடாமல் இருக்கிறதுக்கான காரணம் அவருக்கு நல்லா தெரியும், நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் நிறையா பணம் வச்சுருக்காரு, பல்லாயிரம் கோடி சொத்துக்கு அதிபதி விஜய். பணம் இருக்கவங்களுக்கு ஷார்ப் புத்தி இருக்கும். அதான் அரசியல்லாம் ஒன்று அவங்க கை காசு எல்லாம் விட்டு செலவு பண்ணுவாங்க நான் நம்பலை. தான் கரியரே ரிஸ்க் பண்ணுறாரு. அவர் பீக்கில் இருக்கார். அதாவது இந்தியாவில் ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர் அவர் தான். 250-275 கோடின்றாங்க. அதை விட்டுட்டு ஒருத்தர் வராருன்னா ஒரு கால்குலேஷன் இல்லாமல் வர மாட்டார். வெறும் மக்கள் சபை என்பதெல்லாம் கதை. அப்போ அவருக்கு தெரியும். அப்போ தெரிஞ்சே அவர் ஏன் வர்றார்? சார் நீங்கள் தனியாக போனீங்கன்னா திமுகவை வீழ்த்த முடியாது. அப்போ நீங்கள் அதையும் மீறி போகிறீங்கன்னா திமுக வீழ்த்துறது உங்கள் நோக்கம் இல்லை. அந்த முடிவுக்கு தான் நீங்கள் வர வேண்டியிருக்கும். நாளைய கூட்டத்தில் சிவா அவர் பெருசாக ஒன்றும் பேசிடுவார்னு எனக்கு என்னமோ தோணலை. நாளைக்கு எல்லாரும் எதிர்பார்க்குறது ஒன்று தாங்க, கூட்டணி யாரோட போகிற. அந்த பதில தான் நாளைக்கு எல்லாருமே எதிர்பார்க்க. நாளைக்கு தெரிய வாய்ப்பு இல்லை இல்லையா? நாளைக்கு தெரிய வாய்ப்பு இல்லைன்ற நான் வழக்கம் போல் கதையை அளப்பார். அப்படியே பெரிய டிசிஷன் சொன்னாலும் அது 8 மாதம் இருக்குது. டிசம்பர் ஜனவரியில் மாறலாம். நாளைய கூட்டத்தில் நாளைய பொதுக்கூட்டத்தில் 2வது மாநாடு அவருடைய கட்சியோட வரலாறுல
அவர் பெருசாக ஒன்றும் நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார்னு எனக்கு தோணலை. இண்டிகேஷன்ஸ் ஏதாவது கொடுத்தாருன்னா அதுதான் நியூஸ். சின்ன சின்ன கட்சிகள் கூட நாளைக்கு இணைய வாய்ப்பு இல்லையா? அது டசன்ட் மீன் சென்ஸுங்க. அப்படி அது யாருன்னா ஒரு 4 பேர் போகலாம். எனக்கு தெரிஞ்சு பல கட்சிகள்லையும் எல்லா கட்சிகள்லையும் ஓரம் கட்டப்பட்டவங்க 90% விஜயோட போக விரும்புகிறாங்க. நான் பெயர் சொல்ல விரும்பலை. ஓகே. பெரிய கட்சிகளில் காங்கிரஸ், ஏடிஎம்கே, திமுக, மதிமுக இந்த கட்சிகள் எல்லாம் ஓரம் கட்டப்பட்டவர்கள் விஜயோட போக விரும்புகிறார்கள். பெரிய பதவிகள் கிடைக்கும் அவங்க போனால் கிடைக்கும். ஆனால் அவர் ஒன்றும் ஆர்வம் காட்டல. அது இல்லை இஷ்யூ. நாளைக்கு யாரோ 4 பேர் சேர்ந்தாலும் சேரலனாலும் அது இல்லை இஷ்யூ. கூட்டணி பற்றி அவர் ஏதாவது புதுசாக பேசுவாரா, இல்லை வழக்கம் போல் டைலாகு விக்கிரவாண்டி டைலாக் தான், கொள்கை எதிரி பிஜேபி, இவங்க அரசியல் எதிரி, 2 பேரையும் நான் விடமாட்டேன் ஊன்னு அப்படி சவுண்டு கொடுக்குறாரான்றதான் நம்ம பார்க்கணும். அப்படி கொடுத்தா அது ஒரு அர்த்தம் இல்லை. ஏதாவது இண்டிகேஷன்ஸ் வருமா? ஏன்னா ஒரு இண்டிகேஷன் விக்கிரவாண்டிக்கும் இப்போ மாநாட்டுக்கு நடப்புகிற ஒரு இண்டிகேஷன் வந்தது. கோயம்புத்தூரில் அவர் ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பு பேசும்போது, உங்களுக்கு தெரியும், ஏப்ரல் மாதம் நினைக்கிறேன், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், அவங்களுடைய பூத் ஏஜென்ட்ஸ் மீட்டிங்கில் பேசும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். திமுகவை வீட்டுக்கு அனுப்ப எந்த எல்லைக்கும் போக தயார்னார். அப்போ அதோட ஆப்வியஸ். ஆனால் அது பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வரத்துக்கு முன்னால். இப்போ நிலைமை மாறி இருக்குது. ஸோ இப்போயும் அந்த ஸ்டாண்டில் இருக்காரா அல்லது வேறு மாதிரி மாற்றி பேசுவாரான்றதை நம்ம கவனிக்கணும். எப்படி பார்த்தாலும் நாளைய கூட்டத்தின் எதிர்பார்ப்பு என்பது கூட்டணி குறித்து அவர் ஏதாவது சொல்லுவாரா என்பது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெருசாலாம் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் அவர் கொடுக்க மாட்டார். அந்த சஸ்பென்ஸை வச்சிருப்பார். மற்றபடி எல்லாம் வழக்கமான டைலாகாக தான் இருக்கும். அதை தாண்டி ஒன்றும் பெருசாக இருக்குன்னு எனக்கு தோணுது. ரொம்ப நன்றி சார். விஜய் அவருடைய மாநாடு குறித்து பல்வேறு தகவல்கள். நன்றி. நன்றி.